எதுக்கும் உள்ள பேசும். ஏன்னா கர்த்தர் என் செவியை திறந்துட்டாரு. கர்த்தர் அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாரு, அதுக்கு முன்கூட்டி வரக்கூடிய காரியங்களை பேசிட்டாரு. அது செவிக்குள்ளே போயிட்டு, அதனால நான் எடுத்து பேசல, ஒன்றும் செய்யலை, எனக்கானது கரெக்டாக இருக்குங்கிறத நான் புரிஞ்சுட்டேன்னு சொல்கிறார். இப்போ செவியை திறக்கணும். நம்ம காது எல்லாருக்கும் திறந்தானே இருக்குது. பாட்டியம்மாவுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கேட்கல, ஏன்னா எல்லாருக்கும் திறந்தானே இருக்குது. அப்போ அதான் அதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. என்னமோ சொல்கிறாங்க, நமக்கு கேட்கலையும் கஷ்டமாக இருக்குது இல்லையா? அப்போ நம்ம செவி என்ன செய்யுது, எல்லாருக்கும் திறந்தா இருக்குது, மூடிலாம் வைக்கல. அப்போ இவர் ஏன் சொல்கிறார் இப்படி, ஏசாயா கர்த்தராகிய ஆண்டவரின் செவியை திறந்தாருன்னு? அப்போ அது வரைக்கும் காது கேட்காம இருந்துச்சா, மூடி வச்சுருந்தாரா? இல்லை, மூடி வைக்கல, கேட்காம இல்லை. இந்த உலகத்தில் பூரா சத்தத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்கிறோம். உலகம் முறை சத்தம், ஏதோ சத்தம் கட்டிகிட்டே இருக்குது. குருவி வந்தால் சத்தம் போடுது, அணில் சத்தம் போடுது, பறவை கத்துது, ஊருக்குள்ள ஏதோ காற்றடிக்கி, கரப்பரப்படி சத்தம் இருக்குது, ரேடியா படிக்கி, ரெக்கார்டு படிக்கி, என்னென்னமோ உலகத்துக்கு கார் போகுது, பஸ்ஸு போகுது, கரன்னு ஏதோ ஒரு சத்தங்கள் நடுவில் நம்ம வாழ்கிறோம். அதெல்லாம் கேட்குது. அந்த சத்தத்துக்கு நடுவாக ஆண்டவருடைய சத்தம் காதில் போய் விழுந்துருச்சு. அதான் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், ஆகையினால நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேலே பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்படியான அவமானம், பிரச்சனை, கேவலமான வார்த்தைகள், நம்ம எதிர்த்து வருகிற போராட்டங்கள் அத்தனை நான் என்ன செய்யல, கேர் பண்ணவே இல்லை, அதை நான் எடுத்துக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ள உள்ள வந்தாச்சு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன், முன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த வார்த்தை என் செவி கேட்டது, என் செவிக்கு அது எட்டினது, என் செவிக்குள்ள அது போனது. ஆகையினால இது ஒன்றும் என்னை அசைக்க முடியாது என்ற ஒரு உறுதியோடு கூட அவர் பேசுறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், என் காதை திறந்தார். ஆகையினால இங்க வரக்கூடிய சத்தங்களும், வரக்கூடிய போராட்டங்களும், இங்க வரக்கூடிய சண்டைகளும், பிரச்சனைகளும், அவமானங்களும், இதெல்லாம் நடுவுல கர்த்தருடைய வார்த்தை முன்பாகவே என் செவிக்குள்ளாக போய்விட்டது. ஆகையினால இது எதுவும் எனக்கு நான் எதிர்த்து போராட வேண்டியது இல்லை, எதிர்த்து பேச வேண்டியது இல்லை. என் கர்த்தர் எனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டார். இப்போ அந்த வார்த்தை உள்ள போனதுனால இவன் அவ்வளவு தைரியமா என்ன சொல்றாரு, தைரியமா சொல்ற, கர்த்தராகிய ஆண்டவர் செவியை திறந்துருக்கார். நல்ல வேலை, முன்னக்கூட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு, யுத்தம் வருதுன்னு. நல்ல வேலை, அங்கே வர முன்னாடி எனக்கு சிக்னல் வந்துச்சு. இன்னைக்கு கரண்ட் போயிடுன்னு கவர்மெண்ட்டு அறிவிப்பு கொடுக்கலையா, இன்னைக்கு கரண்ட் கட்டு. ஐயா, இப்போ கவர்மெண்ட் சொல்லலையே, ஒன்றும் போடலையோ, பேப்பரில் போடலையோ, சொல்லலையோ அப்படின்னு கேட்போம். செய்தி தெரிஞ்சால் என்ன செய்வோம், நமக்கு முன்னக்கூட்டியே செய்தி வந்துட்டுன்னா பரவாயில்ல, இன்றைக்கி கரண்ட் கட்டால் எல்லாம் நம்ம வேலையெல்லாம் சரி பண்ணி வச்சுக்கணும், எல்லாம் பண்ணிவிடும், ஆயத்தமாக இருக்கும். என்ன அதுபோல ஏசாயா சொல்கிறாரு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். அப்போ முன்னுக்கூட்டியே இவருக்கு என்ன வந்துட்டு, செய்தி வந்துட்டு. என்ன செய்தி வந்திருக்கு, பாதுகாப்பா நீ என்ன செய்ய, நான் கூட இருக்கேன், சாமரு பார்த்துக்கலாம், வரட்டும், கவனமாக பேசட்டும், அடியா அடிக்கட்டும், துன்பமா எடுத்து வரட்டும், வந்து பார், சோதனையா வா வந்து பார். ஏன்னா கர்த்தர் காதை திறந்துட்டாரு. கர்த்தர் காதை திறந்துட்டாருங்கிறதுக்கு பொருள் என்னன்னா, ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே அவருக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு, போயாச்சு. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதனால இந்த காதை திறந்துட்டாரு, நான் ஒன்றும் போட வேண்டியது இல்லை. அப்போ அந்த தெளிவு நமக்கு இருக்கும். அந்த தெளிவுக்காக தான் நிறைய பேர் ஓடி 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 போராடி இருக்கோம். என்ன தெளிவு, ஏன் நாளைக்கு எதுக்கு இப்படி, என்னதான் செய்ய போராடிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும், நான் வீட்டில் கஷ்டமாக வந்தால் தெரியும், உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, அதனால நீங்கள் பேசுகிறீங்க, எங்கள் வீட்டில் தெரியுமா அப்படின்னு சில நேரத்தில் பேசலாம் நான் கேட்டிருக்கேன். என்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி ஒரு அம்மா சொல்லுது, அவங்க வந்து கேரளாவில் உள்ளவங்க, அது சொல்லுது, யாரை புருஷன் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்க அப்படிலாம் சொல்லலாமா, கிருபாசனத்துக்கு சபையில் உள்ளவங்க அப்படி சொல்லலாம். என்ன பேய், அடிக்கி விட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. போகிற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுவான் அப்படின்னு புருஷன். அப்போ எந்த அளவுக்கு அங்கே இருந்தால் அந்த வார்த்தை வரும், எந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அடி விழுந்திருந்தா, எந்த அளவுக்கு அவங்க இருதயம் உடைச்சிருந்தா, எந்த அளவுக்கு அவங்க மனசு உடைச்சிருந்தா அந்த வார்த்தை வரும். வார்த்தைக்கு என்ன இருக்குது, நல்லம் இருக்குது. ரொம்ப வார்த்தையை சரியாக பயன்படுத்தணும். டக்குன்னு பேசிடக்கூடாது. ஏன்னா அதை பேசிட்டா திரும்ப என்ன செய்ய முடியாது, அதை திரும்ப எடுக்கவே முடியாது.
அதனால் வார்த்தை இருக்கிறது நல்லது, அமைதியாக இருக்கிறது நல்லது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த வசனத்தை வாசிங்க இன்னொரு. கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அப்போ ஆண்டவர் நம்ம செவியை திறக்கணும் சிஸ்டர். ஆண்டவர் நம்ம செவியை திறக்கணும். சரிங்களா?